ஸ்ரீ தமிழ் முருகன் பெருமையும் கந்த புராண மகிமையும். கந்த புராணம் ஒரு சுந்தர புராணம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒப்பற்ற காண்டமாக சுந்தர காண்டம் திகழ்வது போல் 14 புராணங்களுள் கந்த புராணம் ஒரு சுந்தர புராணமாக போற்றப்படுகிறது. அதற்கு காரணம் கந்த புராணம் ஒரு மங்கள புராணம், மாங்கல்ய புராணம். மாங்கல்ய புராணம் என்ற சிறப்பிற்கு காரணம் இப்புராணத்தில் பார்வதி கல்யாணம், தெய்வயானை கல்யாணம், வள்ளி கல்யாணம் என்று பல கல்யாண வைபவங்கள் விவரிக்கப்படுகிறது. இப்புராணம் துஷ்டர்களை சம்ஹாரம் செய்து இஷ்டர்களை காக்கும் தர்ம புராணம். கண்ணன் சொல்லும் கீதை போல் கந்த புராணமும் ஞான போதனை தரும் ஓர் ஒப்பற்ற அறநூலாக திகழ்கிறது. கந்த புராணம் சர்வ மங்களம் பொங்கும் பார்க்கடல், பக்தி மனம் பரப்பும் கற்பகச் சோலை. கந்த புராணம் சிவனருள் பெற்ற ஆன்மீக அரிச்சுவடி. சிவம் என்றாலே மங்களம் என்று பொருள். மங்களத்தை கொடுக்கும் நன்னூல் கந்த புராணம். ஸ்ரீராம நாம பிரவசனம் நடக்கும் இடமெல்லாம் ஆஞ்சநேய மகாபிரபு எழுந்தருளி பக்தர்களை கடாட்சிப்பது போல் சிவபெருமானும் கந்த புராணம் பிரவசனம் சொல்லப்படுகின்ற இடமெல்லாம் ரிஷபாரூட மூர்த்தியாக எழுந்தருளி சிவ பக்தர்களை காத்து ரட்சிக்கின்றார். தமிழ் பூவுலகம் உய்வதற்கு சூத முனிவர் அருளி செய்த 14 புராணங்களுள் ஒன்றான கந்த புராணம் ஜொலிக்கும் நவரத்தின கிரீடமாக திகழ்கிறது. இந்த உத்தமமான 14 புராணங்களுள் பரம் பொருளான சிவபெருமானின் மகிமைகளைச் சொல்லும் புராணங்கள் 10. அந்த 10 புராணங்களுள் ஸ்கந்த புராணம் மிகவும் சிரேஷ்டமானதாகவும் சிறப்பானதாகவும் எங்கும் பிரகாசமாய் திகழும் வேதாந்த ஆகம பொக்கிஷமாகவும் போற்றப்படுகிறது. குன்றுதோறாடும் குமர பெருமான் குமரகோட்டம் எனும் திருக்கோயிலில் எழுந்தருளி பக்தர்களை காக்கும் கருணாமூர்த்தியாக திவ்ய தரிசனம் தருகின்றார். அப்பெருமானை முப்போதும் பூஜிக்கின்ற பேறு பெற்றவர் கச்சியப்ப சிவாசாரியார். கச்சியப்பர் இருபாதம் உச்சிவை போம் என்று கொண்டாடும் அளவிற்கு பெரும்பேறு பெற்ற ராமகாதையை வரைந்த கம்பனுக்கு இணையானவர் கச்சியப்பர். அம் என்றால் 6000 பாக்களும், இம் என்றால் 2000 பாக்களும் புனையவல்ல பெரும்புலவர் கச்சியப்பர். அகிலம் தழைக்க பொழியும் முகில் மழை போல் ஆன்மீகம் தழைக்க பக்தி மழை பொழிந்தவர் கச்சிசையப்பர் என்றால் அது மிகையாகாது. கச்சியப்பர் வடமொழியிலும் தேன் தமிழாம் தென்மொழியிலும் நல்ல புலமை பெற்றவர். குமரகோட்டத்தில் பரம்பரை அர்ச்சகராக இருந்து வந்த ஆதிசைவ குலத்தைச் சேர்ந்த காலத்தியப்ப சிவாசாரியாருக்கு மகனாக தோன்றியவர் கச்சியப்பர். கச்சியப்பர் குமரகோட்டத்து பெருமானை பக்தியோடு முப்போதும் பூஜித்து வந்தார். கந்த புராணத்தை தமிழில் திருச்செவி சாதிக்க திருவுள்ளம் கொண்ட கந்த பெருமான் ஒரு நாள் கச்சியப்பர் கனவில் வேலும் மயிலும் கொண்டு எழுந்தருளினார். கச்சியப்பர் உடல் புலகம் போர்க்கமே விதிர்க்க முருகனை நிலம் கிடந்து சேவித்தார். முருகப் பெருமான் கச்சியப்பரை திருக்கண் மலர்ந்து, பக்தா, சந்தன சம்ஹிதையின் முதற்காண்டமான சிவ ரகசியத்துள்ளே நமது சரிதை கூறப்பட்டுள்ளது. அதனை நற்றமிழில் பாடுவாயாக. எமது புராணத்தை எழுதத் தொடங்கும் உனக்கு திகட சக்கர என அடி எடுத்துக் கொடுக்கின்றோம் என்று திருவாய் மலர்ந்து அந்தர்த்தியாமியானார். அன்று சுந்தரமூர்த்தி நாயனார்க்கு ஈசன் பித்தா என்று அடி எடுத்துக் கொடுத்தார் போல் சிவன் மகன் முருகன் என்று கச்சியப்பருக்கு அடி எடுத்துக் கொடுத்தார். கச்சியப்பர் கனவு கலைந்து எழுந்தார். சுற்றும் முற்றும் பார்த்தார். தேவாதி தேவனை காணவில்லை. ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக பெருகியது. அதற்கு மேல் உறங்கவில்லை கச்சியப்பர். எம்பெருமான் அடியெடுத்துக் கொடுத்த திகட சக்கர எனும் அமுதமொழியை மனதினிலே நிலையாக கொண்டார். நன்னீராடி திருவெண்ணீர் அணிந்து ருத்ராட்ச மாலைகள் தரித்து முருகனின் திருநாமத்தை சிந்தையிலே கொண்டார். ஏடும் எழுத்தாணியும் எடுத்துக் கொண்டார். நேராக குமரகோட்டத்திற்கு புறப்பட்டார். கோயில் புறத்தே நின்று கோபுரத்தை தரிசித்தார். திருக்கோவிலுள் சென்று திருச்சந்ததிகளை வழிபட்டு முருகன் சன்னதி வந்தார். ஏடும் எழுத்தாணியும் எடுத்து கண்களில் ஒற்றிக் கொண்டார். வேழமுகத்து விநாயகரை பிரார்த்தித்து ஏட்டில் பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கினார். எழுத திகட சக்கர செமுகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் சகட சக்கர விண்மணி யாவுரே விகட சங்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம் என்று விநாயகர் காப்பு பாயிரம் எழுதி முடித்தார். சுவடிகளே முருகனின் பாதகமலங்களில் சமர்ப்பித்து எடுத்து பார்த்து படித்து மகிழ்ந்தார். காதலால் கசிந்து கண்ணீர் மல்கினார். ஒரு நாளுக்கு 100 பாடல்கள் என்ற கணக்கில் எழுத தொடங்கினார். முதல் நாள் 100 பாக்களை முடித்த பெருமிதத்தில் எழுதிய சுவடிகளை இரவு நடை சாத்தும் தருணத்தில் குமரப்பெருமானின் பாதகமலங்களில் சமர்ப்பித்து அவன் தாரை தலையால் வணங்கினார். மறுநாள் நடை திறந்ததும் முருகன் சந்நிதி சென்று சுவடிகளை எடுத்து முதல் நாள் எழுதியதை மீண்டும் ஒரு முறை படித்துப் பார்த்தார். படிக்க படிக்க கச்சியப்பருக்கு பேரானந்தம் பொங்கி பெருகியது. அதற்கு காரணம் சுவடியில் ஆங்காங்கே பிழை திருத்தம் செய்யப்பட்டிருந்தது. முருகப் பெருமானின் பேரருளை எண்ணி எண்ணி அகமும் முகமும் மலர்ந்தார். இங்கனம் கச்சியப்பர் எழுதுவதும் கந்த பெருமான் திருத்துவதுமாக 10,345 பாக்களை தொடுத்து முடித்து மால்மருகன் திருமேனிக்கு பாமாலை சாத்தினார். காப்பியம் முழுமை பெற்றதும் அதனை முருகனின் அங்கீகாரத்துடன் அரங்கேற்றம் செய்ய ஆசைப்பட்டார் கச்சியப்பர். பண்டைய நாளில் ஒரு புலவரின் படைப்பினை அரங்கேற்றம் செய்ய வேண்டுமானால் அவரது படைப்புகளை பண்டிதர்கள் முன்னால் படித்து காண்பித்து அவர்களது அங்கீகாரத்தை பெற வேண்டும். அது சமயம் புலவர்களிடையே நூல் பற்றிய வாத பிரதிவாதங்கள் நடக்கும். தர்க்கம் குதர்க்கம் என்று அவையே அல்லோலப்படும்.
இதற்கெல்லாம் ஈடு கொடுத்து சொற்குற்றம், பொருட்குற்றம், இலக்கண பிழைகள் என்று வாதாடும் புலவர்களின் கேள்விக்கு தகுந்த வியாக்கியானங்களைச் சொல்லி அவையோர் ஒப்புதலை பெற வேண்டும். அதன் பிறகுதான் காப்பியம் அரங்கேற்றமாகும். அரங்கேற்றமான பிறகு ராஜ மரியாதைகளுடன் காப்பியம் செப்பேடு செய்து பாதுகாக்கப்படும். இப்படித்தான் திருத்தொண்ட தொகை எனும் பெரிய புராணம், கம்பராமாயணம், தொல்காப்பியம் போன்ற எத்தனையோ காப்பியங்கள் அரங்கேற்றமாயின. மன்னர் முன்னிலையில் புலவர்கள், புரவலர்கள், ஆன்மீக அன்பர்கள் சூழ்ந்திருக்க கந்த புராணம் அரசாங்க அங்கீகாரம் பெறுவதற்கான ஏற்பாடுகள் ஆரம்பமாயின. கச்சியப்பர் அவையோரை பணிந்து கந்த புராண காப்பியத்தை படிக்கத் தொடங்கினார். திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் என்ற காப்பு செய்யுள் வரிகளை படித்தார். அப்பொழுது அவையிலே சலசலப்பு. புலவர் ஒருவர் எழுந்து, திருவாளர் கச்சியப்ப புலவரே, உமது காப்புச் செய்யுளில் குற்றம் கண்டோம். திகட சக்கரம் என்று எவ்வாறு புணரும்? திகழ்தசம் என்பது திகடசம் என புணர்தற்கு இலக்கண நூல்களில் விதி இல்லையே. ட கரத்தின் முன் த கரம் வந்தால் ட கரமாவதற்கு விதி உள்ளது. ட கரத்தின் முன் த கரம் வந்தால் ட கரமாவதற்கு இலக்கணத்தில் எங்கே விதி உள்ளது என்று வினா எழுப்பினார். புலவரின் கூற்றிற்கு மறுப்பு ஏதும் சொல்லாமல் கச்சியப்பர் தகை சான்ற பெரியேர், இதை நானும் அறிவேன். காப்பின் முதலடி முருகப் பெருமானால் எடுத்துக் கொடுக்கப்பட்ட திருவாக்கு. அந்த அருள்வாக்கு இந்த காப்பியத்திற்கு சூட்டப்பட்ட மணிமகுடம் என்றார். அங்கனமாயின் அந்த முருகப் பெருமானே அவை முன் எழுந்தருளி உமக்கு அருளி செய்ததை அவை அறிய சொல்லட்டும். இதுதான் உங்களது முடிவென்றால் இன்று அவை கலையட்டும். நாளை கூடும் அவையில் அவையோர் ஐயத்திற்கு பதில் கூறப்படும் என்று பணிவோடு பகர்ந்தார். கச்சியப்பரின் வேண்டுகோளை ஏற்று அவை கலைக்கப்பட்டது. கச்சியப்பர் முருகன் திருமுன் கவலை தோய்ந்த முகத்துடன் தியான நிலையில் அமர்ந்தார். கந்த பெருமானை நேத்திரங்களில் நீர் சிந்த தோத்திரம் செய்தார். ஏறுமையில் ஏறி விளையாடும் ஞானவேலே, அடியெடுத்து கொடுத்து புலவர்களிடம் அடிவாங்க வைத்து விட்டீர்களே. ஐயனின் திருவிளையாடலில் இதுவும் ஒன்றோ? பாலசுப்பிரமணிய பெருமானே, நாளை அவையில் உமது திருவடி எடுத்து வைத்து எனக்கு எடுத்து கொடுத்த அடிக்கு இலக்கண விளக்கம் சொல்லுதல் வேண்டும். அன்றிரவு குமரகோட்டத்து குமரேசன் நீலமயில் மீது அமர்ந்து கரங்களில் கூர்வேல் தாங்கி கச்சியப்பர் கனவில் பிரசன்னமானார். சுந்தரத் தமிழால் எமது புராணம் பாடிய புலவா, வருத்தம் வேண்டாம். விடுகின்ற பொழுது உமக்கு வெற்றியைத் தரும். நிம்மதி கொள்வாய் என்று சொல்லி மறைந்தருளினார். கனவு கலைந்தார் கச்சியப்பர். கந்தனின் கருணை உள்ளத்தைக் கண்டு கண்ணீர் மல்கினார். களி உண்ட வண்டு போல் பக்தி மயக்கத்தில் மூழ்கினார். மறுநாள் அவை கூடியது. அவை நடுவே ஓர் புலவன் காட்சி அளித்தான். பூரண சந்திரனை போன்ற அழகு முகம், நெற்றியிலே திருவெண்ணீற்று பேரொளி, திருமேனியிலே ருத்ராட்ச மணிமாலைகள், அறையிலே பொன்பட்டு வஸ்திரம், கங்கணம் கொஞ்சம் திருக்கரங்களிலே ஏற்றுச் சுவடி. அந்த புலவன் எழுந்தான். அவையோர்களே என்று குரல் கொடுத்தான். தந்தைக்கு உபதேசம் செய்தவன் இன்று இலக்கணத்திற்கு விளக்கம் சொல்ல வந்தான். அவனை பார்த்ததும் அவையோர் பிரமை பிடித்தவர் போல் ஆயினர். இளமை எழில் கொஞ்சம் சித்தரை வைத்தவழி வாங்காமல் அவையோர் பார்த்து கொண்டே இருந்தனர். புதிதாக வந்த புலவர் அவையோரை நோக்கி, அவையோர்களே, நேற்று நீங்கள் எழுப்பிய வினாவிற்கு விளக்கம் சொல்ல வந்துள்ளேன். சோழ நாட்டில் வீர சோழியம் எனும் இலக்கண நூல் ஒன்று உள்ளது. அதில் சந்தி படலத்தில் 15ஆம் செய்யுளில் திகழ்தசம் திகடசம் என்று புணர்வதற்கு விதி இருக்கிறது. அந்தச் சுவடியை படியுங்கள் என்று சொல்லி சுவடியை அவையோர் முன் வைத்தான். முதல் நாள் ஐயம் எழுப்பிய புலவன் சுவடியை எடுத்து 15ஆம் செய்யுளை படிக்கலானான். நான் கொடு 3/9 உயிரின் பின்பு நவரமேல் என்ற ஞாகாரம் தாம் 15 எண்ணி தோன்றும் உடல் பின் தகாரம் வரினிரண்டும் 2 தொடர்பால் ஆன்ற 5ஆம் உடலாம் முன்பில் ஒற்றுக்கு அழிவுண்டே என்ற செய்யுளை படித்ததும் முருகப்பெருமான், நிலைமொழி ஈற்றில் ஏழ் ஆகியன வந்து வருமொழி முதலில் தவந்தால் 2ம் புணர்ந்து த ஆகும் என்பதுதான் இந்த விதி. தகழ்தசம் நிலைமொழி ஈற்று ஈழ் வருமொழி முதல் த 2ம் புணர்ந்து திகடசம் என்றானது என்று விளக்கம் சொல்லி மறைந்தருளினார். சோழ நாட்டு புலவன் என்று கூறி கொண்டு வந்த முருகன் மறைந்ததும் புலவர்கள் பிரமித்தனர். அவையோர் அதிசயித்தனர். ஆன்மீக அன்பர்கள் முருகா கந்தா கடம்பா என்று கோஷம் எழுப்பினர். பக்தனுக்காக இறைவனே முதலடி எடுத்துக் கொடுத்ததோடு மட்டுமின்றி தனது திருவடி தேய புலவனாக அவைக்கு எழுந்தருளி இலக்கண விளக்கம் சொன்ன விந்தை கண்டு நாடே வியந்தது. அவையே பிரமிப்பில் மூழ்கியது. புலவர் கச்சியப்பரின் பெருமைக்கு தலை வணங்கினார். அவையோர் முருகப் பெருமானின் பேரருளையும் கச்சியப்பர் போருட்டு கந்த பெருமான் நடத்திய திருவிளையாடலை பற்றியும் மூவுலகம் போற்ற பாராட்டினர். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு கச்சியப்பர் கந்த புராணம் முழுமையும் படித்து பொருள் கூறி அவையோரின் நன்மதிப்பை பெற்றார். ஓர் நன்னாளில் கச்சியப்பரின் கந்த புராண காப்பியம் அரங்கேற்றமானது. அரசன் பொன்னும் பொருளும் கொடுத்து புலவரை கௌரவப்படுத்தினான். விருதுகள் வழங்கினான். சில கிராமங்களை தானமாக கொடுத்தான்.
கச்சியப்பரை தங்க பல்லக்கில் அமரச் செய்து தொண்டை மண்டலத்தின் 24 கோட்டத்து வேளாள பிரபுக்கள் சுமக்க வீதியுலா அழைத்துச் சென்று கிளறவித்தார். கச்சியப்பர் பூவுலகில் பல்லாண்டு வாழ்ந்து முருகப் பெருமானை பாடி புகழ்ந்து போற்றி அவரது திருவடி நிழலில் வைகினார். பூவுலகம் உய்வதற்கு சூதமுனிவர் அருளிச் செய்த 14 புராணங்களில் பரம்பொருளான சிவ பெருமானின் சிவபுராணங்கள் 10. அந்த 10 புராணங்களுள் ஸ்கந்த புராணம் மிக உயர்ந்ததாகவும் சிறந்ததாகவும் எங்கும் பிரகாசமாய் திகழும் வேதாந்த ஆகம பொக்கிஷமாகவும் போற்றப்படுகிறது. ஸ்கந்த புராணம் 1,00,000 சுலோகங்களைக் கொண்டது. சமஹிதை என்று கூறப்படும் 6 பிரிவுகளை கொண்டது. 6 சம்ஹிதைகளும் முறையே சனத்குமார சம்ஹிதை, சூத சம்ஹிதை, பிரம்ம சம்ஹிதை, விஷ்ணு சம்ஹிதை, சன்சர சம்ஹிதை, சௌர சம்ஹிதை என்று சொல்லப்படுகிறது. இவற்றுள் வேதத்துக்கு நிகராகச் சொல்லப்படும் சங்கர சம்ஹிதையில் 30,000 சுலோகங்களும் 12 காண்டங்களும் உள்ளன. அவற்றுள் ஒன்றான சிவரஹஸ்ய காண்டம் 13,000 சுலோகங்களும் 7 காண்டங்களும் கொண்டது. இவ்வேழு காண்டங்களுள் சம்பவ காண்டம், அசுர காண்டம், மகேந்திர காண்டம், யுத்த காண்டம், வேதகாண்டம், தக்ஷ காண்டம் எனும் 6 காண்டங்கள் மட்டுமே கச்சியப்ப சிவாச்சாரியரால் 10,345 சுலோகங்களாலான கந்த புராணம் எனும் புராண சம்பத்தாக அருளப்பட்டது. உலக முதல் மொழி தமிழில் வியாச பகவான் அருளிய கந்த புராணம் தமிழ் கடவுளுக்கு சமர்ப்பணம்.